ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம AK64 படத்தோட அப்டேட் செம வைரலாக போயிட்டு இருக்கு. AK64 படத்தில் மோகன்லால் நடிக்கிறது உறுதியாகிடுச்சு. பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் எதிர்பார்த்த மாதிரியே மோகன்லால் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. பட் இவரோட போர்ஷன் நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆனால் படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் லாஸ்ட் வீக்ல ஸ்டார்ட் பண்றதா இருக்காங்க. அண்ட் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் லாஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கன்ஃபார்மாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் தான் இப்போ காலையில இருந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா ஆதிக் ரவிச்சந்திரனோட பர்த்டே வந்தது. ஸோ அந்த பர்த்டே அதுமா ஸ்பெஷல் போஸ்டர் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகுமா இல்ல AK64 படத்தோட அப்டேட் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம AK ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் பர்த்டே பார்ட்டி வச்சு செம்மையா செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம தல அஜித் சார் இன்னமும் இப்போ துபாயில தான் இருக்காரு. அண்ட் சீக்கிரமே அங்க வேலையை முடிச்சுட்டு இங்க நம்ம AK64 படத்துக்கான கெட்டப் போட வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டே பை டே நம்ம AK ஃபேன்ஸ் எல்லாம் சுரேஷ் சந்திராவுக்கு நிறைய மெசேஜஸ் போயிட்டு இருக்கு. AK64 படத்தோட அப்டேட் எப்போ தர போறீங்க அப்படின்னு. ஆனா சுரேஷ் சந்திரா அவரோட ட்விட்டர் பேஜ்ல AK64 அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்னு ஆல்ரெடி மாத்தி வச்சுட்டாரு. ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பக்கம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஃபுல் ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அந்த ஷூட்டிங் லொகேஷன் ஃபுல்லாவுமே தூத்துக்குடி ஹார்பர் தான். அண்ட் சின்னதா ஒரு ஃபைட் போர்ஷன் மட்டும் அப்ராடுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம AK64 அப்டேட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கான்ஃபரன்ஸ்ல கால் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.